பொதுவாக வந்து என்னென்னா காங்கிரஸ் ஆட்டி படிக்குதா தாவைக்காவை? சிவன் சொத்து குலநாசம் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஒன்று ஒன்றா தான் நாங்கள் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை புரிதல் இவரு அரசு பங்களா எடுத்துக்கலாம் வந்தவொடனே இவருக்கு எடுத்துக்கலாம் தெரியுமா? இருக்கிறதுலயே செலவு பண்ணது இவருக்கு தான். செதுக்கி வேலை பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் வேலை பார்த்தாங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். சட்டமன்றம் பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காரசாரமான ஒரு மோதலை தான் நம்ம பார்க்குறோம். எல்லாமே நீ விவாதங்களில் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போயிடுச்சு. அதாவது வந்து என்னென்னா, ரமேஷ் அமைச்சர் அவரை பற்றி பேசலாம். நாம் கூட வந்து என்னென்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு வந்து ரொம்ப திறமைசாலியாக அவர் பேசுகிறாரு. பொதுவாக என்னென்னா, அவர் ஆரம்பிக்கும் போது என்னென்னா, சிவன் சொத்து குலநாசம் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, ஒன்று ஒன்றா தான் நாங்கள் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை போட்ட பிறகு சட்டசபையை ஒரு போர்க்களம் போல ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஸோ இந்த அரங்கத்தினுடைய அந்த மானிய கோரிக்கையில் அவங்க 2 பேருடைய மோதல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சேகர் பாபும் அவருடைய மோதல். அது ரமேஷ் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஒரு பிராமணரை தூக்கி இந்து அறநிலையத்துறையில் போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவர் சில நடவடிக்கைகள் எடுத்து பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது அவருக்கு எதிராகவே திருப்பி விட்டதெல்லாம் நடந்தது. அவர் கொஞ்சம் வேகமாக துறையில் செயல்பட்டு ப்ரெஸ்ஸையும் கரெக்டாக பார்த்து பேசுறதுல ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இவர்கள் சொல்கிற எதுவுமே பொய் பிரச்சாரம் எதுவுமே எடுப்படல. பல விஷயங்கள் கிளப்பி விட்டாங்க. எல்லாத்துக்கும் டக்குன்னு அவர் பதில். ஏன்னா ஏற்கனவே அவர் இந்த டிவி டிபேட்டு, இந்த மக்கள் அரங்கம், இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பேசின ஆளுன்றதுனால அவருக்கு அந்த தயக்கம் இல்லை. டீட்டெயிலை வச்சு பேச ஆரம்பித்ததுனால சேகர் பாபு இவங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி சட்டசபையுடைய ஆரம்ப நாள்லேயே 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. அன்றைக்கி இவர் சொன்ன பதிலும் சேகர் பாபு ஒன்றும் பேச முடியாமல் உட்காந்துற நிலமை ஆச்சு. பார்க்கிங் இஷ்யூ. அதனால் இன்றைக்கும் அதே மாதிரி தான். அவர் வேகமாக அவருடைய இதெல்லாம் சொல்லி பெருசாக இது பண்ணார். சேகர் பாபு எழுந்திரிச்சு சில இதெல்லாம் பேசி பார்த்தாரு. சிவன் சொத்து குலநாசன் அவர் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். சிவன் சொத்து குலநாசம் எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னாரு. அது ஒன்றும் பெருசாக எடுபடலை. இது ஒரு சைடு இருக்கும்போது செந்தில் பாலாஜி அந்த உங்களுக்கு காரசாரமான கரூர் விஷயம் பற்றி கொண்டு வந்தாங்க. அதை சபாநாயகர் இடையில மறைச்சு அதை கொஞ்சம் சைலண்ட் பண்ணார். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜியுடைய அந்த வேகம் கம்மி, ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிற போல இருந்ததுல. எல்லா அமைச்சர்களும் பயம் இருக்குதுங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எல்லாருக்குமே திமுக சைடு எப்போ நடவடிக்கை வருமோ, எப்போ நம்ம மாட்டுவோமோ, எப்போ ரைடு வருமோன்ற ஒரு பயம் இருக்குது. நான் இவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அதுன்னு இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுற மாதிரி இவர்கள் அந்த சீனை போட்டுனுறாங்களே தவிர ஒன்றும் பெருசாக பண்ண காணும். பெரிய அளவில் எதுவுமே காணும். அதனால் 2 பேரும் மான் கராத்தே போடுறாங்களோன்னு எனக்கு சந்தேகம். இந்த படத்தில் போடுவாங்களே, சண்டையே போட மாட்டாங்க, ஆனால் சண்டை போடுற மாதிரி. ஆனால் 2 பேரும் வந்து காட்டிப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது. ஆனால் ஒரு சில கருத்துக்களில் பார்த்தோம்னா ஆதவ அடிக்கடி சொல்லுது வந்து திமுக எப்படி வந்து விஜய் சொன்னாரோ தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் வந்து போட்டின்னு. அதுபோல் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது தாவேக்கா திமுகவை இணைஞ்சு பேசுகிறா போல தானே தோணுது. அவர் திமுக மைண்ட் செட்டு மாதிரி பேசினுக்கிறாரு. பார்க்கலையா நீங்கள்? பார்த்து. அவருக்கும் உதயநிதியும் தான் பிரச்சனை, அவருக்கும் சபரீசனுக்கும் பிரச்சனை இல்லை, அவருக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அது அப்படி தான் ஓடுது. தனிப்பட்ட பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் ஓடுது. அதனால் அவர் இன்னும் கூட நம்ம திமுக அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுன்னு ஊட்டியிருந்தார். வரலாறும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எதையாவது பேசிட்டேன். டீலிமிட்டேஷன்லாம் அவர் வளர்னதெல்லாம் வளரனுடைய உச்சகட்டம். அதனால் அது இவர் பேசும்போது கொஞ்சம் லைட்டாக வம்பிழுத்து விட்டார். டீலிமிஷன் போகிறதெல்லாம் டீலிமிஷன் பற்றி தான் பேசினானுங்க. எப்போல்லாம் அமித்ஷா வராரோ அப்போல்லாம் வந்து ஒரு சூடு பிடிக்கும். அது அதிமுக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா இருந்தாலும் சரி. தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் வந்து துணை தலைவராக போட்டதுலேருந்தே அந்த பிரச்சனைகள் தான். ஆனால் நேற்றைய வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து தான் வந்து தினசரி பத்திரிகை மற்ற எல்லாம் வந்து ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக வந்து ஆதரவு வந்து விளக்கத்தை கொடுக்கும்போது தான் மறுபடியும் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. அந்த திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருத இவங்க வந்து ஒரு மழுப்பலான ஒரு பதில் வந்து சொல்லுதா அது தெரியுது. ஆனாலும் நாங்கள் 2 பேரும் வந்து ஒத்துழைப்போம், அவங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க சொல்லிட்டு
அந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதிமுக பாமக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. ஸோ இது உண்மையான நிலவரம் என்ன? ஏன் இவங்க கலவரமாக அதை பேசுகிறாங்க? அதாவது துணைத் தலைவர் பதவின்றது சாதாரண விஷயம். தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு எந்த ஸ்டேட்டில் நடக்குதோ அந்த அந்த ஸ்டேட் ஸ்டேட்டு முதல்வர் துணை முதல்வர் துணைத் தலைவராக இருப்பார். தலைவர் எப்போவுமே உள்துறை அமைச்சர் தான். இது சுழற்சி முறையில் இருக்கும். அடுத்து எங்கே நடக்குதோ அங்கே மாறுவாங்க. 2 மூத்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். இங்கே ராஜ்மோகனும் சிடி நிர்மல்குமாரும் துறை தலைமை செயலாளர்களாக இருப்பாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் செயலாளர் தான் ஒன்று. இது பல்வேறு விஷயங்களை போதை மருந்து கடத்தல், கோஸ்டல் செக்யூரிட்டி பாதுகாப்பு, இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான ஒரு கூட்டம். இதில் டீலிமிட்டேஷன் இவர் நீட்டு பற்றி தெளிவாக பேசிட்டார். நீட் எங்களுக்கு வேணாம், அந்த சிலபஸ் வந்து எங்கள் மாணவர்களை பாதிக்குது, எங்களுக்கு மாநில வழி கல்வி மாணவர்களுக்கு பாதிப்பு, அதனால் 10th +2 மார்க் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் எங்களுக்கு தேர்வு நடத்துறதுக்கு இந்த இது அட்மிஷன் போடுறதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டார். ஆனால் டீலிமிட்டேஷன் வரும்போது சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம்னா 543 அப்படியே இருக்கணும், மாற்றக்கூடாது, அது வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இங்கே அவர் என்ன பேசிட்டாருன்னா, மாநிலங்களுக்கு பாதிப்பு வராத முறையில் ஒரு சமச்சீரான ஒரு விஷயத்தை நடத்தணும், இதன் மூலியமாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு மேலே நம்பிக்கை வரும், அதனால் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டார். ஆனால் அது வந்து அதை பேசலவர் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படிதாங்க பேசினாரு. அதான் பேச்சு குறிப்பு தான் இருக்கும்ல, செய்திகளில் வரும்ல, பேசிட்டாரு. சரி, அது பேசுனா அப்படி பேசலன்னு சொல்கிறாங்கல்ல, இப்படி பேசிடணும்ல. நீட்டுக்கு மட்டும் பேசுறது இல்லை, நீட்டுன்னா வருஷம் பூரா வச்சு இது பண்ணுறது. இது இப்போ ஹோட்டலுக்கு போனால் முதல்ல 2 இட்லி சுடுவா கொண்டு வா, யோசிச்சு வைக்கிறோன்னு, அந்த மாதிரி நீட்டு. ஆனால் இது மெயின் டிஷ், இதுக்கு என்ன சொல்லணும்? 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க நான் சொன்னார் அவர் அங்கே, அது சொல்லலை. அப்புறம் என்ன நீங்கள் சொன்னார், இது பேசினா அது பேசினா, பேசவே இல்லைன்ட்டார் அவர் ஒருத்தர். அப்போ இவர் இங்கே பேசி மாட்டிக்கிட்டது எல்லாருக்குமே தெரியும். டபுள் ஸ்டாண்டு, அதான் கரெக்டான ஸ்டாண்டு. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் இவங்களை ஏமாற்றி இவங்க மண்டையை கழுவி இந்த மாதிரி எடுக்க வைக்குது. இல்லை, பொதுவாக வந்து என்னென்னா காங்கிரஸ் ஆட்டி படிக்குதா தாவைக்காவை? காங்கிரஸும் அதிகாரிகளும் தான் ஆட்டி படைக்கிறாங்க. 2க்கும் தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக காங்கிரஸுக்கு டெல்லியில் வந்து 50% அந்த ஒதுக்கீடு இருக்கணும், ஃபேர் டீலிமிட்டேஷன்றாங்க. கேசி வேணுகோபால் அங்கே பேசுகிறார். அதுதான் இன்னைக்கு இவரெல்லாம் அந்த கணேஷ்லாம் கேட்டார், பாமக நல்லா பேசுனார். அங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டு பண்ணுகிறீங்க காங்கிரஸ்ன்னு. இந்த காங்கிரஸ் பேச்சை கேட்டு இவங்க ஆடுறாங்க. காங்கிரஸ் பேச்சை கேட்டுலாம் ஆடினா முட்டு சந்து தான், நிதி கூட ஒழுங்காக வராது. இவங்களுக்கு காங்கிரஸுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அவங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லாத ஆட்கள் இவங்க. அதை நம்பிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதவெல்லாம் உளறலுடைய உச்சகட்டம். அதாவது எண்ணிக்கை ஏற்றுனா வட மாநிலங்கள்லாம் எண்ணிக்கை ஏறிடுமா? எப்படி ஏறும்? 600 பேர் இப்போ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, 50%னா 300, 900 ஆகிடும். இப்போ ஒரு சட்டம் ஏற்றணும், அந்த பவர் வேணும்னா 2/3 மெஜாரிட்டி தேவை. 600 பேர் இருந்தால் 400 பேர் தேவை, மெஜாரிட்டி தேவை. அது 900 ஆகிட்டா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 600 பேர் தேவைப்படுது. அதே ரேஷியோவில் தான் ஏறும். இங்கேயும் தென்னகத்துலேயும் அதே ரேஷியோ தான் ஏறும். என்ன பிரச்சனை? முன்னாடி 600. அது இன்னொன்று சொல்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பார்த்தா அடிபட்டு போயிடும். அதுதானே வேணான்ற. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு ஆய்வின்னு சீனை போட்டுன்னு இருக்கீங்க, உங்களை எவனும் மதிக்க போகிறது இல்லை, சரி ரைட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்றுனா உனக்கு 39ன்றது 30 ஆகிடும். உனக்கு ஏறணுமா இறங்கணுமா அதை முடிவு பண்ணிக்கோ. நாங்கள் சொல்கிறது, எப்பா 50% எல்லா மாநிலத்துக்கும் ஏற்று, அவன் பயத்தில் இருக்காப்புல, இந்த பயத்தை பயன்படுத்தின்னு எல்லாருக்கும் ஏற்று, ஒரே மாதிரி ஏற்று, 2வது 25 வருஷத்துக்கு மாற்ற மாட்டேன்னு ஒரு இதை பண்ணு, 2 பண்ணு அப்படின்றாங்க. இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல கொடுத்தா போல நீங்கள் அப்படியே வாஜ்பாய், ஆமாம் இந்திரா காந்தி. அப்போ இதுதான் கரெக்டான முடிவுன்னு எடப்பாடி சொல்கிறாரு, இந்த கணேஷ் சொல்கிறாப்புல எல்லாம். இந்த இவர் உட்காந்துட்டு ஆதவ அர்ஜுனா பெரிய என்னமோ அரசியலில் கரைச்சி குடித்த மாதிரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து அவங்க
வட இந்தியர்கள் தீர்மானிக்கிறது தான் வந்து வருங்கால பிரதமரே வருவாங்க. ஏன்னா இப்போ மட்டும் யார் மெஜாரிட்டி தீர்மானிச்சா வந்துருவாங்க வராங்க? அப்படின்னு. ம். இப்போ யார் தீர்மானிச்சா வராங்க? அவங்க தான் பண்றாங்க. இப்போ 543 இருந்தால் இப்போ தென் மாநிலங்கள் தீர்மானிச்சா இப்போ வந்துருவாங்களா? ம். எல்லா காலத்துலையும் ஹிந்தி பேசுகிற பெல்ட் தாங்க ஜாஸ்தி. ம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், எல்லாம் அவங்க தான். இப்போ வெஸ்ட் பெங்கால், எல்லாம் மகாராஷ்டிரா, இது எல்லாமே உங்களுக்கு மேஜர் 40, 50, 60, 80 வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ இங்கே என்ன வச்சுக்கிற 20, நம்ம 39, 39 அவ்வளோதான். அங்கே ஒரு 20, ஆமா 18, 20, 21 இதை வச்சு என்ன பண்ணுவேன்? இங்கே ஒரு தெலுங்கானாவில் 7 110 சீட்டுக்கு மேல தேராது. மீதி எல்லாம் 400 சில்லற சீட்டு அவன் தான் வச்சிருக்கான். 460 சீட்டு அவன் தான் வச்சிருக்கான். இல்லை மறுபடியும் வந்து அவங்க 50% எதனால இதே நிலைமை தானே. அதே தான் 460 ஒரு 230 சேர்த்துங்க 690. அதுதான் நீ கேட்குறேன். 120 ஒரு 60 சேர்த்துங்க 180 அவ்வளோதான். அதே தான். என்னமோ இவர் அப்படியே இந்த கனக விஜயனின் முடிதனை அறுத்து கல்லினை எடுத்தான் சேர மகன் வருமே இமயவரம்பன் அந்த மாதிரி இங்கேருந்து படம் எடுத்து போய் நாங்கள் அதாவது பண்ண போறீங்களா? அது ஒரு நாலேஜ் பேசுவோம், அடிப்படை அறிவு இல்லை. அது கூடனா ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லை. நேரு கேட்குறாரு, ஏன்பா அப்படியே தானேப்பா ஏறப்போகுது, இதில் என்னையா பிரச்சனை உங்களுக்குன்றாரு. திமுக டபுள் ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். உங்களுடைய தெளிவான இது 543 அப்படியே வைக்கணும். சரிப்பா அப்படியே வச்சிடறோம் 25 வருஷத்துக்கு. 25 வருஷம் கழிச்சு அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் 4 பிள்ளை பெற்றுக்குவானா? மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம் பீகாரோட கூடிடுமா? அப்போ அதே தானே இருக்க போகுது. அறிவுன்றதே கிடையாது. ஒன்ஸ் 50% ஏற்றியா அடுத்து 25 வருஷம் பொறுத்து ஏன்பா அதான் 50% ஏற்றிட்டோம்ல, இன்னொரு 25 வருஷத்துக்கு போட்டோம்னா அப்படியே தள்ளிட்டு போகலாம். இப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸ் இல்லை. அடிப்படை விஷயங்களை தெரிய மாட்டேங்குது, தான் பிரச்சனை. இல்லை எல்லாமே வந்து அவங்க அது போல தான் சொன்னாங்க. அதாவது என்னன்னா இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், திருமாவளவன் அங்கே போய் தானங்க பேசினாரு ஃபேர் டீலிமிட்டேஷன்னாரு. அப்போ அவர் திமுக கூட்டணியில் இருந்தார். அவர் இல்லவே இல்லைன்ற காங்கிரஸ் கேசி வேணுங்கப்பால் அதான் பேசினாரு. இங்கே இருக்கிற காங்கிரஸ் இவங்கெல்லாம் இதானே வேலை. நீட்டு வந்து காங்கிரஸ் டெல்லியில் ஃபேர் நீட்டுன்னு சொல்லுது, இங்கே பேன் நீட்டுன்னா. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவு இல்லையா? இப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துனுக்குறாங்க. முன்னெல்லாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஒரே இதுதான், ஒரே முடிவு தான். எது நியாயமோ அதுதான் பேசுவாங்க. அந்த மாநிலத்துக்கு ஏற்ற போல. இப்பெல்லாம் சங்கி கவர்மெண்ட்ன்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி. அவர் வந்துட்டாங்க. அவர் யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சுப்பராயன். 96ல் ஏடிஎம்கே தோத்து போச்சுல, ஜெயலலிதாவை தோத்துட்டாங்கல்ல, 4 எம்எல்ஏ தானே இருந்தாங்க. அந்த டைம்ல இவர் வந்து கூட்டணி திமுக கூட்டணி. அதிமுக 4 எம்எல்ஏல யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசினா திமுக காரன் கூட பேச மாட்டான், இவர் எஞ்சி கத்துவார். ஆச்சா பூச்சா ஜெயலலிதா பார்த்துனே இருந்தாங்க. கரெக்டாக வந்து மாட்டினார் இவர். 99 கலைஞர் இவங்களை கை விட்டு பிஜேபி கூட போனார்ல வாஜ்பாய் கவர்மெண்ட். அப்போ எல்லாரும் இங்கே ஏடிஎம் கூட ஜாயின் பண்ண வந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அந்த ஆளை வெளியே உட்கார சொல்லிட்டாங்க, அந்த ஆள்லாம் உள்ள வரக்கூடாது, அந்த ஆளுக்கு சீட்டு கிடையாது, அவர் தான் இவர். அந்த அளவுக்கு. அதே போல் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்த உடனே ஒரு பரபரப்பு உண்டாக்குறா போல சிஎம்ஸ் வந்து சினிமா பாணியில் பேசுகிறாரு. பரபரப்பு. நீங்கள் கூட ரோட்டில் போய் ஒரு கட்டையை எடுத்துட்டு ஒரு 2 பைக்காரனை அடிங்கண்ணா, நீங்களும் பரபரப்பு ஆடிங்க. அதனால வந்து அந்த அதாவது சட்டசபை டேபிள் மேல இருக்கிற அந்த 3 ஃபைலை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. சட்டசபைக்கு வர்றீங்க, என்னமோ அந்த பசங்க சொல்லுவானுங்க, அந்த லேடிஸும் கூட சில சமயம் சொல்லுவோம், நான் இன்னும் 2 நாளாக இல்லைன்னொன்னா என்னென்னவா பேசியிருக்கியா, இப்போ எம்முன்னாடி பேசி பார்ப்போம் அப்படின்னு இதெல்லாம். அந்த மாதிரி இவர் லீவ் போட்டு போயிட்டார். இவர் இந்த மாதிரி சொன்னீங்களே, எடுங்களேன், ஓப்பன் பண்ணுங்களேன், உங்களுக்கு சேலஞ்சாக கூட இல்லை, ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், தைரியம் தான் பண்ணுங்க. என்ன இதெல்லாம் நடவடிக்கை வந்து மிசாக்கே பயப்படாதவங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். இதே கதையே இன்னும் எத்தனை 100 காலம் சொல்ல போகிறாங்களோ. மிசாக்கு நீங்கள் எங்கே பயந்தீங்க? உங்களுக்கு உள்ளே போட்டாங்க, நீங்கள் உங்களை யாரையும் தொத்தியில் உள்ளே போட்டாங்க. மிசாவில் நீங்கள் மட்டும் இருந்தீங்க, மார்க்சிஸ்டுகள் இல்லை, எல்லாமே இருந்தாங்க, பாஜக காரங்க இருந்தாங்களேங்க, அன்றைய ஜனசங்கம் எல்லாரையும் உள்ளே போட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க எல்லா ஸ்டேட்லேயும். ஜனதா கட்சிக்காரங்க உள்ளே போல. மிசாக்கு பைப்பில்லைன்ட்டு தியாகின்னு யாரை சொன்னீங்க? சிட்டி பாபியை சொன்னீங்களா, செந்தில் பாலாஜி சொன்னீங்களா? செந்தில் பாலாஜி தான் சொன்னாங்க. சிட்டி பாபு தியாகி செத்து போனார்ல,
உங்களுக்கு அதை நான் வந்து இன்னொருத்தர் சொல்லுவாங்க, மொத்தம் 2 பேர் ஸ்டாலினுக்காக அடி வாங்கினவங்க. ம். அப்புறம் மிஸ்ஸாவை பார்த்தேன், அதை பார்த்தேன். இந்த ஒரு மணிவண்ணன் படத்தில் இடைத்தேர்தல் வரும், சத்யராஜ் நிற்க வச்சிருவாப்புல. அப்போ அதிரடி பிரச்சாரம் படை. பண்ணிட்டு போவாங்க. தாய் மாமனா டைம்னா ஏதோ something. அப்போ அவர் பேசுவார் மணிவண்ணன், அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், ரஷ்யாவிற்கு சொல்கிறேன். மாமா, ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு என்ன மாமா சம்மந்தம், நீ ஏன் மாமா அவங்களெல்லாம் போய் கூப்பிடுறாரு? ஏய் கம்னுரா, தேர்தல்னா அப்படித்தான் பேசணும். ஆகவே அமெரிக்க அதிபரே ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கள், எங்கள் ஆட்களிடம் மோதினால் விதிப்பட்டு இதாவீர்கள் அப்படின்னு பேசிட்டு இருப்பாப்புல. அந்த மாதிரி தான் இவங்கெல்லாம். அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மிசாவையே பார்த்து பயப்படாதவர்கள், ஹிட்லர் முசோலினியை பார்த்தவர்கள். இவங்க தைரியம் தான் தெரியுமே. இப்போ என்ன ஆச்சு உங்க தைரியம்? சரி. அதாவது எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் வந்து காருன்னு சொல்றது விவகாரம் கையில் எடுத்த பிறகு திமுக வந்து அவருடைய நிலைப்பாடு, எங்கள் 54 பேருக்கு வந்து கார் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவேக்காவில் வந்து கார் இருப்பவங்களுக்கு அது வேணாம், நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து அதிமுக ஏன் வாயை திறக்கல? தெரியல, அவங்க ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கும். ஆமாம், இது தேவையா? நிதி சுமை வந்து ரொம்ப பேடாக இருக்கிற அந்த டைமில் அவர் ஏன் யாருடைய ஆலோசனையில் வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாரு? ஒன்றுமே புரியலங்க. ம். கார் இல்லாத எம்எல்ஏ காருன்ட்டு போடலாம், வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். யார் பேரில் கார் இல்லையோ. இல்லை, அது வந்து என்னென்னா ரொம்ப விமர்சனங்கள் வந்து அது வந்து சாதாரணமாக நினச்சாரு. அவருக்கு எதிராக வந்து அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக உருவாகிடுச்சு. அது ஆமாம், சாதாரண ரோட்டில் போகிறவங்களாம் பேச ஆரம்பிச்சு. சோறு இல்லாமல் உனக்கு கார் வாங்கி கொடுத்துருவாங்க, ஜனங்க திட்டுது. ஆமாம். அது ஒன்று. இன்னொன்று, அந்த அமௌண்ட் எல்லாம் பார்க்காது, அது ஒரு சின்ன தொகை தான் அது. அந்த மற்ற இது திட்டங்களை கம்பேர் பண்ணால் ஆமாம். விவசாயிகளுக்கு கடன் இது பண்ண அது 19,000 கோடி. இதுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 300 கோடி இருக்கும். கார் தான் வேணாம், நாங்கள் உதவியாளர் டிரைவருக்கு வந்து சம்பளம் வேணும்னு எடுத்துப்பாங்களா? காரோட தான் அதெல்லாம். அதனால அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. அதாவது சின்ன பசங்க போல நீங்க சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அரசு பங்களால மட்டும் அடிப்படை வேணாம்னு சொல்ல புரிதல் இல்லை, வேண்டியதானே? அடிப்படை புரிதல் இல்லை. இவரே அரசு பங்களா எடுத்துக்கலாம், வந்தவொடனே இவருக்கு எடுத்துக்கினா தெரியுமா? ஆமா ஆமா. இருக்கிறதுலயே செலவு பண்ணது இவருக்கு தான். செதுக்கி செதுக்கி வேலை பார்த்தாங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் வேலை பார்த்தாங்க. அதை ஒரிஜினல். அதாவது அது நம்ம பேசிட்டோம்னு சொல்லிட்டு மறுநாள் துணி போட்டு மூட்டாங்க. யார் பங்களா தெரியுமா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்களா. அவருடைய அடுத்து அவர் அங்கே டென்னிஸ் கோர்ட்டு கட்டி வச்சிருந்தாரு அவரு. இவர் வந்தோடனே டென்னிஸ் கோர்ட்டையே பேத்துன்னு இவர் பேஸ்கெட் பால் கட்டினாரான்னு தெரியல. அப்படி இழைச்சி இழைச்சி வேலை செஞ்சாங்க அங்கே. மற்றவங்களெல்லாம் வேலையே நடக்கலைங்க. பல பேர் மந்திரி வந்து வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க. வீடே இல்லை, சில சில அமைச்சர்கள் வீடே இல்லையா இன்னும் அவங்களுக்கு ஒதுக்கப்படல. வீடு கிடையாது, வீடுலாம் ஃபுல்லு. நீ எங்கேயா வெளியே தங்கிக்கோ, வாடகை எங்கேயா பிடிச்சிக்கோ அப்படின்றான். அமைச்சர்கள் போய் எங்கேயாவது வீட்டில் வாடகை எடுக்க முடியுமா? எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட்லேயே எதுலையோ. இந்த சுற்றுச்சூழல் அமைச்சர், இன்னும் கொஞ்சம் அமைச்சர்கள் வீடு இடமே இல்லை, வீடு இல்லை. இவரெல்லாம் வந்து போய் முதல்ல பிடிச்சிக்கினாரு நல்ல இடமா பார்த்து. சில பேருக்கு இந்த நாலேஜே தெரியல, கிடைச்சதை வாங்கின்னு உக்காந்துக்கிறாங்க. அப்போ இவர் அவ்வளோ ஆடம்பரமாக கட்டிக்கிட்டு இவர் வந்து அடுத்தவங்களை கேட்குறாரு. இது வந்து அரசு அமைச்சர்களுக்கு, கேபினட் அந்தஸ்துகிறவங்களுக்கு அரசு கொடுக்குற வீடு இது, தற்காலிக தானே. அதையே நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வாங்கினீங்க, நீங்கள் வந்து இது மட்டும் வேணான்றீங்க, அப்புறம் வந்து அரசு கொடுக்குற பங்களாவை ஏன் வந்து வேணான்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு. அதாங்க இவர் எதுக்குங்க வாங்கிக்கிறாரு? இவருக்கு வீடு இருக்குல்ல, ஆதவுக்கு இல்லாத வீடு போயஸ் கார்டனில் தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவர் வாங்கினாரு? அந்த இது வந்து அதுக்குன்னு ஒரு இது அமைச்சர்கள்னா ஒரு விசிட்டர்ஸ் அவ்வளோ பேர் வருவான், வெளியூர்லேருந்துலாம் வருவான். அது தனியான ஒரு இடம் இருந்தால் தான் அவங்களுக்கு வசதி, வந்து வண்டி விடுறதுக்கு பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். கொண்டு கொடுத்துருந்த எங்கேயாவது வீடு இருந்தான்னா ஆகும். இந்த மாதிரி பல இது இருக்குது. சரி, இப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை, இந்த மருத்துவத்துறை, அதுக்கடுத்தது வந்து மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, இந்து அறநிலைத்துறை, இப்படி பல மானியங்கள் வந்து வெளியீட்டில் இருந்தது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அலர்னிஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இன்னும் பெருசாக முழுசாக அறிவிப்புகள் மற்றது அந்த துறை சார்பாக வந்தா தான் கொஞ்சம் தெரியும். இப்போதைக்கு வெறும் இது தானே, அறிவிப்புகள்லாம் அப்புறமா தானே வரும். அந்த பதில் முறை மற்ற விஷயங்கள்லாம் போக போக படித்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் பெரும்பாலும் ஒன்றுமே இல்லைன்றாங்க, வெறும் பெருசாக பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றது. படித்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, இதுவரையும் நம்ம வந்து இந்த சட்டமன்றம் நடந்த விவாதங்களை பற்றி ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.